சென்னையில் கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 5000 வீடுகள் இன்னும் விற்பனை ஆகாமலேயே உள்ளன. இதற்கான காரணங்களை அலசுகிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் குறைந்த விலையில் வீடுகள் கட்டப்பட்டு அனைத்து பிரிவு மக்களுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளன. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர், அம்பத்தூர் அருகே உள்ள ஐயப்பாக்கம், கே நகர், ஜாஃபர்கான்பேட்டை, ஷெனாய் நகர் போன்ற இடங்களில் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் 4324 வீடுகள் விற்பனையாகவில்லை என்கிறார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர். கடந்த ஆட்சி காலத்தில் மக்களின் தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் கட்டப்பட்டதே இதற்கு காரணம் என்கிறார் அவர். இன்னைக்கு லாஸ்ட் 10 வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஹவுசிங் போர்டு டிமாண்ட் இல்லாத இடத்துல கட்டிட்டு போயிட்டாங்க. அதான் நமக்கு காரணமே என்னென்னா, அது விற்காத காரணம் என்ன, அசஸ்மெண்ட் எடுக்காமல் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே கிட்டத்தட்ட 4326 வீடு இருக்குது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அடுக்குமாடி குடியிருப்புகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்தாலும் கட்டுமானம் தரமாக இருக்குமா என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள் மக்கள். தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளோடு ஒப்பிட்டால் வசதிகள் குறைவு என்ற மனநிலை மக்களிடம் உள்ளதாகவும் குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். ஆக்சுவலாக ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகே தான். அதை கம்பேர் பண்ணுறப்ப அதில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏரியா கம்பேரிங் டு அதை விட இது கொஞ்சம் ஏரியா கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி தான் கட்டியிருப்பாங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே விட்டு தான் கட்டியிருக்காங்க. பட் கம்பேர் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் கட்டினா கொஞ்சம் குவாலிட்டி இருக்காதுன்ற ஒரு அந்த இதுக்காக பயப்படுறாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. டிஎன்ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, இந்த டோரு, விண்டோ, இந்த சிமெண்ட்டோ, காங்கிரீட் ஒர்க்கு, இதெல்லாம் சின்ன சின்ன இந்த பேட்ச் ஒர்க்குன்றாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வரதான் செய்யுது. ஆனால் ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யுது. இந்த இடத்துல ப்ரைவேட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் பில்டிங் நல்லா இருக்குது, ஸோ எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஒரு நல்ல இடங்களாக இருந்து அவங்க கட்டினாங்கன்னாவே ஆரம்பத்திலே சேல் ஆகிடுது. இவங்க ஃபஸ்ட்டு பப்ளிக் பார்க்குறது போக்குவரத்துக்கு பக்கமாக இருக்குதா, பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், இதுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த ஹவுசிங் போர்டு இடம் டக்குன்னு உடனே விற்றுரும். கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு விற்பனையாகாத வீடுகளில் 25% வீடுகளை விற்பனை செய்துள்ளதாக கூறும் வாரிய தலைவர் பூச்சி முருகன், வீடுகளை மிக குறைந்த விலையில் விற்பனை செய்ய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். இப்போ இதை நாங்கள் என்ன சர்வே பண்ணுறோம், நாங்கள் இதை விற்கிறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்த பிறகு 25% வீடுங்களை விற்றுருக்கோம், மனைகளையும் விற்றுருக்கோம், அது மாதிரி ஃப்ளாட்டையும் விற்றுருக்கோம். இவங்களுக்கு எதுக்காகனா விளம்பரப்படுத்துகிறோம். இதை அப்புறம் ஆன்லைன் விளம்பரம் கொண்டு வந்திருக்கோம், விளம்பரப்படுத்துகிறோம். தென் நியூ ஆன்லைன்லேயே ஏஜெண்ட்டுங்களை ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம கொண்டு வரோம். காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறோம் மெயினாக இதில். இப்போது எல்லாமே இந்த காஸ்ட் ரிடக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா வீடுமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும், 3-4 மாதத்தில் சேல்ஸ் ஆகிடும். உரிய அடிப்படை வசதிகளுடன் நவீன மாற்றங்களுக்கு ஏற்றபடி வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டும் ஒவ்வொரு வீடும் சில நாட்களில் விற்று தீரும் என்று கூறுகின்றனர் பொதுமக்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் செந்தில் மற்றும் சுரேஷுடன் அன்பு செல்வன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.